மக்களே, ஸோ இன்றைக்கி வந்து மதியம் என்ன சாப்பாடுனா, இன்றைக்கி வந்து காலையில் சோறு மட்டும் தான் இங்கிருந்தோம். குழம்பு வைக்கலை. அதனால எங்கள் அப்பா சொன்னாங்க, பைக்கில் கூப்பிட்டு போயிருந்தேன்மா வரும்போது சொன்னாங்க, எனக்கு பொரோட்டா வாங்கிந்தா அப்படின்னு கேட்டாங்க. அப்பா கேட்டால் வாங்கி கொடுக்காம இருப்பானே நான் சொல்லுங்கள். எங்கள் அம்மா கேட்டால் கூட நான் வாங்கி கொடுக்க மாட்டேன்னு, எங்கள் அப்பா கேட்டால் உடனே வாங்கிட்டு வந்துடுவேன். அதான் இன்றைக்கி எங்கள் அப்பாவுக்கு பொரோட்டா வாங்கிட்டு வந்தேன். எப்போ பொரோட்டா வாங்கிட்டு வந்திருக்கேன். பொரோட்டா எப்போ வச்சட்டா? நீங்கள் தூங்கி எந்திரிங்க. எப்போ பார்த்தாலும் தூங்காதீங்க சரியா? பொரோட்டா தருவாங்க. நாங்கள் எங்கள் அப்பாட்ட கொடுப்போம். அங்கே இந்த பொரோட்டாவும் தட்டு எங்கள் அப்பாட்ட கொடுப்போம். எப்போ நாங்கள் பொரோட்டா நாங்கள் தட்டுனாங்க. மக்களே, எங்கள் அப்பா எப்போ பைக்கில் அழகாக வந்தா தெரியுமா? ஏன்ட்டு பொரோட்டா கேட்டால் தெரியுமா? நான் எங்கள் அப்பாவும் சும்மா பைக்கில் அப்படி சும்மா ரவுண்டு கூப்பிட்டு போனேன். நாங்கள் நம்ம பைக்கில் போவோம் அப்படின்ட்டு. அதில் எங்கள் அப்பா பொரோட்டா கடை பார்த்தோன்னே எனக்கு பொரோட்டா வாங்கிந்தாயா அப்படின்னு கேட்டாங்க. எங்கள் அப்பாவுக்கு சரி அவங்க கேட்டனால வாங்கி கொடுத்துரும் அப்படின்ட்டு வாங்கி கொடுத்தேன். நீங்களும் உங்கள் அப்பா கேட்டானே உடனே வாங்கி கொடுங்க. நம்ம அப்பா தான் மொதல் கடவுள். சரிங்களா மக்களே? எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி அப்பாவுக்கு எது கேட்டாலும் வாங்கி கொடுங்க. நேற்று நான் வந்து வைரானத்துக்கு கோயில் கூட பார்க்க போயிருந்தேன். அப்போது ஒரு மேடம் சொன்னாங்க, நீ அப்போது நல்லா பார்த்துருக்கா, அப்போது நல்லா பார்க்குறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போலீஸ் மேடம் சொன்னாங்க. அந்த மேடத்துக்கு ரொம்ப வாழ்த்துக்கள் சொல்கிறேன். ஏன்னா அந்த மேடம் என்கிட்ட வந்து ரொம்ப பாசமாக கூப்பிட்டு ரொம்ப பேசுனாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. நீ அப்பாவுக்கு எதுக்கிட்டலாம் வாங்கி கொடு அப்படிலாம் சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்து. மேடம் வாழ்த்துக்கள் மேடம். சரி மக்களே, ஸோ நீங்களும் அப்பாவுக்கு கேட்ட இந்த மாதிரி வாங்கி கொடுங்கண்ணே. பாய். எப்போ பாய் சொல்லுங்கள். டாடா.